ஹாய் நண்பா, வணக்கம். தினிதா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்டிஆர் அவர்களோட பர்த்டே முன்னிட்டு இன்றைக்கி தொடர்ந்து 3 படத்தோட அப்டேட் விட்டுருந்தாங்க. அதோட ஆல்ரெடி 4950 அப்டேட்டை பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ நம்ம சேனல் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டோம். அதை செக் அவுட் பண்ணி பாருங்கன்னு. அப்படியே இந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேலும் அந்த இன்னொரு படம் 51வது படம் 49 50 பற்றி ஆல்ரெடி பேசணும். அது சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் லைட்டாக சொல்கிறேன். 50வது படமாக தேசிங்க பெரியசாமி பண்ணுறதாகவும், அதுக்கப்புறம் 49 கூட பார்க்கிங் மூவி எடுத்த ராம்குமார் பாலகிருஷ்ணன் அவர்களும், இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா பாருங்கள். அதை தொடர்ந்து தான் 51வது படத்துக்கு சாயந்தரம் 6 மணிக்கு நாங்கள் ஒரு பெரிய அப்டேட் விடுறோம். ஏற்கனவே ஒரு போஸ்டர் வெளியிட்டு 3 பிறந்தநாள் அன்றைக்கி 3 படத்தோட அப்டேட்டு கொடுக்குறதாகவும், ரைமிங்காக ஃபிஃப்த் 3 அவர் பர்த்டே இன்னைக்கியா, அதனால் 3 படத்தோட அப்டேட்டு ஒரே நேரத்தை கொடுக்க சொல்லியிருந்தனால ஒவ்வொரு அப்டேட்டாக கொடுத்துருந்தாங்க. அதை தொடர்ந்து அந்த 51வது படத்தோட அப்டேட்டும் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். அதில் என்ன சொல்ல போகிறதுனா, சாயந்தரம் 6 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறோம். அவரோட கேரக்டர் நேம் என்னென்னு கெஸ் பண்ணுங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன டேக்லைன் மாதிரி கொடுத்து தான் இந்த அப்டேட்டே ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது காட் ஆஃப் லவ்னு சொல்லி ஒரு ஃபேண்டசி கலந்த மூவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த போஸ்டரை பார்த்தா அப்படி தான் இருந்துச்சு, ஒரு மாதிரி ஃபேண்டசி கலந்த மூவியாக இருக்கும். ஏன்னா அஸ்வின் மரிமுத்து அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படம். இந்த அப்டேட் ஆல்ரெடி வெளியே வந்துருந்தாலும் இந்த படத்தை பற்றி மேலும் அப்டேட் வராமல் இருந்த நிலையில் தான் இந்த அப்டேட்டை இன்றைக்கி விட்டுருக்காங்க. ஒரு சில காரணங்களால் இது எப்போயோ விட்ட அப்டேட்டு ஒரு சில படங்கள் முடிஞ்ச பின்னே இந்த படத்தை 2026 ரிலீஸுக்கு நம்ம காத்திருக்கலாம். 2026 இந்த படம் வரும். ஏன்னா அவரும் இப்போது பிரதீப் ரங்கராஜன் வச்சு டிராகன் ஒரு படம் அதே ஏஜஸ் நேரத்தோடு பண்ணிகிட்ருக்காங்க. மேலும் அந்த படத்தை தொடர்ந்து தான் இந்த படம் அடுத்ததாக பண்ண போகிறாங்க. ஏஜிஎஸ் அவர்களோட நேரத்தோட 27வது படமாக தான் இது இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ஓமை கடவுளேன்னு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபேண்டசி கலந்த ஒரு ஸ்டோரி ஒரு படமாக பண்ணி தான் அந்த படம் எப்படி போச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அந்த படம் வேறு லெவலில் இருந்துன்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து அந்த டிராகன் படமும் பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லலாம். அதே தொடர்ச்சியாக தான் இந்த எஸ்டிஆர் அவர்களோட 51வது படத்தை பண்ணுறாரு. காட் ஆஃப் லவ் அப்படின்னு அவருக்கு பேர் கேரக்டர் நேமை ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுதான் படத்தோட பேராக இருக்குமா இல்லை வேறு ஏதாவது பேர் இருக்குமான்னு தெரில. அந்த காட் ஆஃப் லவ் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னென்னா, அந்த ரெமோ படம் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த ஒரு கியூபடுன்னு அப்படின்னு ஒரு இது இருக்கும். லவ்க்குனாலே அந்த சிம்பிள் தான் சொல்லுவாங்க. அந்த ரெமோ மூவி பார்த்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ரெக்கை வச்சுக்கிட்டு அந்த கியூப் அப்படிங்கிறவங்க தேவதை மாதிரி அவங்க லவ் பரப்புகிறவங்க. அதுக்கு மீனிங்னு சொல்கிறாங்க அந்த காட் ஆஃப் லவ்னா. அந்த காட் ஆஃப் லவ்க்கு இன்னொரு இது மன்மதன். அதோட அந்த பழைய படம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். மன்மதன் அதையே ரிசம்பிள் பண்ணுற மாதிரி தான் இந்த பேர் வச்சுருக்கதாகவும் சொல்கிறாங்க. இது ஓமே கடவுளே மாதிரி ஒரு ஃபேண்டசி கலந்து ஒரு அந்த லவ் படமாக இருக்குமான்னு லவ் படமாக தான் இருக்கும், பொறுத்துன்னு பார்க்கணும். ஏன்னா இது ஆல்ரெடி இந்த விட்ட அப்டேட்லேயே அந்த பழைய எஸ்டிஆரை நாங்கள் திரும்ப கொண்டு வருவோம். அதே மாதிரி அந்த செயின், அதோட இந்த பழைய செயின், அந்த பேண்டு அந்த மாதிரி போட்டிருக்க மாதிரிலாம் தான் முதல்ல ஒரு அப்டேட்டாக விட்டுருந்தாங்க. வரும் அனௌன்ஸ்மெண்ட்டாக அதை இப்போ உறுதிப்பற்ற மாதிரி அந்த படத்தோட சிம்பு அவர்களோட கேரக்டர் நேமே ரிவீல் பண்ணியிருக்கிறது தான் இப்போ ஃபேன்ஸ் மத்தியில் நம்ம கொண்டாட்டத்தில் இருக்கிறதா சொல்லணும். ஒரு டைமில் அப்டேட்டே வராத நிலையில் இன்றைக்கி 3 அப்டேட் வந்திருக்குது. ஃபேன்ஸ் மத்தியில் செம்ம ஹாப்பின்னு தான் சொல்லணும். நீங்களே சொல்லுங்கள், அந்த அப்டேட்டு முதல் 2 அப்டேட்டை பார்த்துட்டிங்களா? அப்படியே தொடர்ந்து இந்த 51வது படத்தோட அப்டேட்டையும் மறக்காமல் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். வெறும் நம்ம இன்ஸ்டாகிராமோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்ம சேனலோட அபவுட்டில்
அப்போட்லேயும் இருக்குது. மறக்காமல் அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். மேலும் தகவல் வேணாலும் அதையும் நாங்கள் ஏதாவது அப்டேட் பண்ணுறோம். மேலும் என்னை பற்றி ஏதாவது சொல்லணுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னா நம்ம சீனிட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் வச்சிங்கன்னா இப்போ நாங்கள் போகிற வீடியோ வேற ஒரு புது கான்செப்ட் புது வீடியோ வந்து சீக்கிரம் சந்திக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ்.